வணக்கம். நான் சாரா பேசுறேன். கவிஞர், பாடலாசிரியர். ஒரு காலத்துல ரஜினி சார் வந்து பஸ் கண்டக்டரா இருந்தாரு. ஆனா, அவருடைய நண்பர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரஜினி சாருடைய வாழ்க்கைய மாத்தி அமைச்சது. ரசிகர்களுக்கே இந்த விஷயம் பெரும்பாலான ரசிகர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்னா, அப்படி அந்த நண்பர் அந்த வார்த்தைய சொல்லலன்னா, ரஜினி சாருடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறியிருக்கும். பெங்களூர்ல பஸ் கண்டக்டரா பணிபுரிந்த காலம் அது. அப்போ வந்து போக்குவரத்து கழகம் சார்பா வந்து ஒரு நாடகம் வைக்கிறாங்க. அந்த நாடகத்துல ரஜினி சார் வந்து துரியோதனனாக நடிக்கிறார். அது அருகில இருந்து பக்கத்துல இருந்து பார்த்த தன்னுடைய நெருங்கிய நண்பர் ராவ் பகதூர் சொல்றாரு. "நீ இங்கே இருப்பதற்காக பிறக்கவில்லை" அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. "சென்னைக்கு போ. திரைப்பட கல்லூரியில சேரு" அப்படின்னு சொல்றாரு. சொன்னதோட மட்டும் இல்லாம, அத ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்த வந்து பின்னாடி ரஜினி சாரே நினைவு கூர்ந்திருக்காரு. அப்படி அந்த நண்பர் குடுத்த ஊக்கம், ரஜினி சாருடைய வாழ்க்கையினுடைய பக்கத்தையே மாற்றி அமைத்து, ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா, நண்பன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கண்டக்டருடைய வாழ்க்கையை இந்திய சினிமா வரலாறாக மாற்றியது இல்லையா? அதனால நம்ம திறமை மேல நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நம்முடைய திறமைகளை சில நேரம் மற்றவர்கள் நம்பினால் போதும். நன்றி, வணக்கம்.